நம்ம எல்லாருக்கும் நல்லவராக இருக்கிறார். எப்பொழுதும் நல்லவர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். இது ஒரு சந்தோஷம். நாளில் நம்ம மீண்டுமாய் ஒரு மத்தியில் இருப்பதில் நான் மிகுந்த ஒரு சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ வேகமாக அந்த வார்த்தைக்குள்ள நம்ம போவோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 எடுத்தவங்க வாசிப்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாக்கிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பவுல் பேதுரு ரொம்ப அருமையா எடுக்கிறாரு. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை நீங்க ஆழமா அறிஞ்சிருக்கிறீங்க? ஆமென். ஆமென். அவருடைய இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். எஸ். ஒரு மனுஷன் வந்து கிறிஸ்து இயேசுவை ஆராதிப்பது பெரிய விஷயம் கிடையாது. நீண்ட நேரம் நீங்கள் ஜெபிப்பது பெரிய விஷயம் அல்ல. நீங்கள் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், இந்த மீட்பின் வல்லமை என்ன, இந்த மீட்கப்பட்ட நீங்கள் உங்கள் இருதயத்தில் அதிகமாய் நீங்கள் எதை நித்தமும் தியானிக்கிறீங்க? அதாவது நான் மீட்கப்பட்டேன் என்கிற ஒரு ஆழமான ஒரு அந்த வார்த்தையுடைய அந்த என்ன சொல்லட்டும், அந்த வார்த்தையின் ஆழமானது உங்கள் சரீரத்துல, உங்கள் நரம்புகள்ல, ஆமா உங்க ரத்தத்துல, உங்க நினைவுகள்ல, உங்க சிந்தனைகள்ல எல்லாத்துலயும் அது கலந்து இருக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் இந்த நாளில் உங்களிடத்துல நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த பவுல் அதான் பேதுரு எழுதுகிறாரு, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த இடத்துல நாம வந்து ஆலயத்துக்கு வர்றப்போ நமக்கு அது மைண்ட்ல இருக்கும். சரிங்களா? அந்த நேரத்தில் ஏதோ பேசுறாங்க, நமக்கு சிலுவையை பார்த்த உடனே ஒரு ஞாபகம் வரலாம், வந்து கூட சிலுவை மூடிதான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சிலுவையை பார்க்கிறப்போ, ஏன்னா சிலுவை என்பது ஒரு நமக்கு வந்து எப்பவுமே நம்மளுடைய மீட்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. 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 கடந்த நாட்களில் கூட நான் வடதேசத்துக்கு போயிருந்தப்போ வந்து ஒரு அசுத்தாவிக்கு வந்து நான் வந்து சிலுவையை தான் காமிச்சேன். சிலுவையை பார்க்கிற பொழுது பிசாசுக்கு இம்மீடியட் நம்ம நிறைய நேரம் பேசணுங்கிறது தேவையில்லை. சிலுவை என்பது அதுக்கு ஞாபகப்படுத்தும். இம்மீடியட்டா பிசாசுகள் வந்து சிலுவைக்கு பயப்படும். ஆமென். ஆனால் படங்களை காட்டுவாங்க சிலுவை காமிச்சாலும் பயப்படுற மாதிரியும். ஆனாலும் யார் காமிக்கணும் அப்படின்னு இருக்கிறது. ஏன் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம், அது பேர், அதாவது எனக்காக ஒருவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், என்னை மீட்கும்படி அவர் கல்வாரி சிலுவை வரைக்கும் அவர் வந்திருக்கிறார், நம்முடைய ஜீவனை எனக்காக தியாக பலியா ஒப்பு கொடுத்திருக்கிறார். நான் எப்படி இருந்தேன்? நான் அடிமையாக இருந்தேன் இல்லையா? நான் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன். இப்பொழுது நான் நீதிக்கு அடிமையாக இருக்கேன். ஹல்லேலூயா. முன்பு இருளுக்கு நான் அடிமையாக இருந்தேன், இப்ப நான் வெளிச்சத்துக்கு அடிமையாக இருக்கேன். முன்பு நான் தீமைக்கு அடிமையாக இருந்தேன், இப்பொழுது நான் நன்மைக்கு அடிமையாக இருக்கிறேன். அப்படி என்று சொன்னால் இதற்கு காரணம் என்ன? இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்கப்பட்டது எப்படி? என்னுடைய மீட்பு எப்படி உண்டாயிற்று? என்னுடைய ரட்சிப்பு எப்படி உண்டாயிற்று? என்னுடைய விடுதலை எதனால் உண்டானது? இது எப்பொழுதுமே அதாவது நம்முடைய சிந்தனைக்குள்ள அது செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எழும்புகிற பொழுது நம்முடைய வேலைகளை பார்க்கலாம், நம்ம படிக்கலாம், வெளியில நம்ம ஒர்க்குக்கு போகலாம், என்ன செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய இருதயத்திலும் சிந்தனைகளிலும் ஒரு காரியம் நமக்கு ஆழமாக இருக்கணுமா? நான் மீட்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நான் மீட்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் விடுவிக்கப்பட்டவன். இந்த எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிற பொழுதுதான் வியாதிகளோ பலவீனங்களோ பிசாசின் கிரியைகளோ நம்மை தொட முடியாது, தாக்க முடியாது. நீண்ட நேரம் ஜெபிப்பாங்க. எனக்கு கடந்த நாள்ல ஒரு சகோதரி என்னிடத்துல பேசுறாங்க, நாகர்கோவில் பக்கத்துல இருந்து அடிச்சு அவங்க பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா நான் வந்து ஜீசஸ் ரெடிம்ஸ்ல நான் வந்து 12 வருஷமா ஜெப குரூப்ல இருக்கிறேன், பிரேயர் அதுல இருந்துட்டு இருக்கிறேன், நாங்க ஜெபிப்போம். அப்ப நான் சொன்னேன், நல்லா ஜெபிக்கிறவங்க தானே, என்ன சிஸ்டர் அப்படின்னு. இல்லை, நீங்கள் உங்களுடைய ஜெபத்தை கேட்குற பொழுது எனக்குள்ள ஒரு
ஒரு சர்ப்பத்தின் ஆவி இதை என்னை மேற்கொள்ள நான் பார்க்குறேன் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், சரிங்க சிஸ்டர், உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? அவங்க சொல்கிறாங்க, திருமணமாகி 12 வருஷம் ஆச்சு. சரி, இப்போ உங்கள் கணவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் அவரை குறிச்செல்லாம் கேட்காது, அவர் கூட வாழவே முடியாது. ஏன்னா அவர் வந்து விக்கிரகத்தை வழிபடுறார், சிலையை வழிபடுறார். அதனால நான் எனக்கு பிடிக்காது, அதனால வேண்டாம்னு சொல்லிட்டேன். சரி, குழந்தைங்க எத்தனை இருக்கிறாங்க? குழந்தை யாருமே இல்லை. எனக்கு திருமணமான உடனே ஆண்டவருக்கு ஏதோ ஒரு வைராக்கியம் சொல்லிட்டு தன்னுடைய கணவரை என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிரிந்து நின்று ஏதோ ஆண்டவருக்குன்னு பெரிய பக்தி வைராக்கியமா நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல தன்னை ஒரு பெருமையா காமிக்கிறாங்க. அதான் நான் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறேன். நான் சொன்னேன், இது பெரிய தப்பு பண்ணியிருக்கிறீங்க நீங்க. உங்களுக்குள்ள இந்த 12 வருஷமா உங்களுக்குள்ள அந்த சர்ப்பத்தினாக இருந்திருக்கு. அந்த பிசாசு உங்களை விட்டு போகல. நீங்க ரட்சிப்புக்குள்ள கூட இல்லை. நீங்க ஏன்னா ரட்சிக்கப்பட்டவருக்கு தான் எதனால் ரட்சிக்கப்பட்டேன், எதனால் மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டவன் என்ன செய்யணும், இதைதான் இன்னைக்கு உங்களை நான் போதிக்க போகிறேன். மீட்கப்பட்டவன் என்ன செய்யணும் இருக்குது. நீங்க ரட்சிக்கப்பட்ட நீங்க உங்களுக்குள்ள உண்மையா ஒரு ரட்சிப்பு வந்துருச்சுன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது. நேற்று தினத்துல கூட ஒரு இடத்துல ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல நான் பேசுற பொழுது இதைதான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு சபைக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வந்திருப்பார் என்று சொன்னால் உங்களால் ஒரு காரியத்தில் சும்மா இருக்க முடியாது. அது என்ன அப்படின்னா, உங்க ரட்சிப்பை நீங்க மற்றவங்ககிட்ட பேசாம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களால மற்றவர்கிட்ட சொல்லாம இருக்கவே முடியாது. இயேசு எவ்வளவு பெரியவர், அவர் விலைக்கரையும் கொடுத்தது எவ்வளவு பெரியது. அது இதை வந்து உங்களால பேசாம இருக்கவே முடியாது. ஏன்னா இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதற்கு அடையாளம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, அவர் சாட்சி கொடுப்பார். யாரை குறிச்சுனா கிறிஸ்து இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார். பிதாவானவர் என்ன பண்ணுவார்னா, அவர் கிறிஸ்து இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், இவர் சொல்லுவதை கேளுங்கள். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நம்ம மீட்கப்பட்டிருக்கோம்னா இன்னொரு அடையாளம் இருக்கும், அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்வோம். என்னிடத்தில் அன்பா இருந்தால் அவர் என் கற்பனைகளை கைக்கொள்வோம். கிறிஸ்து இயேசுவின் கற்பனைகள் என்ன? பழைய ஏற்பாட்டில் பழைய நிறைய கற்பனைகள் இருக்கு. ஆனால் கிறிஸ்து இயேசு வந்து அது எல்லாத்தையும் மாற்றார். அந்த கற்பனைகளின்படி எந்த மனுஷனும் வாழ முடியல. ஆகவேதான் லகுவாக இருக்கணும். என் பிள்ளைகளுக்காக அவன் எதெல்லாம் செய்ய முடியலையோ, மனுஷனால எதெல்லாம் செய்ய முடியாமல் இருந்தானோ அதையெல்லாம் நான் செய்து விடுகிறேன். எதெல்லாம் அவனால் செய்ய முடியுமோ அதை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் சொல்லிட்டு நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை, மகிழ்ச்சி நமக்கு ஒரு தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த சுவிசேஷத்தை நீங்கள் எதனால் மீட்கப்பட்டீர்கள்? அப்ப நீங்க சொல்லணும், நான் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டேன் என்கிற அந்த மீட்பை குறித்து நீங்கள் மற்றவரிடத்துல பேசுகிற பொழுதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சபையில நம்ம இருக்கிறோம், வந்து நம்ம ஜெபிக்கிறோம், பல மணி நேரம் ஜெபிக்கிறோம், போராடுறோம், ஓகே ரைட். ஆனால் அதனால பெரிய ஒன்றும் பிரயோஜனத்தை நீங்க பார்க்க முடியாது. அல்லேலூயா. அதுல ஏதோ ஒரு சுயநலம் இருக்கும். உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக வந்து நிற்பீங்க. ஆனா அந்த ஜெபமும் கேட்கப்படுவதற்கு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க மற்ற இடத்துல இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிற பொழுது, அல்லேலூயா, இயேசுவின் சுவிசேஷத்தை, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார், அவர் மீண்டும் வருவார் என்கிற இந்த நற்செய்தியை நீங்கள் சொல்லுகிற பொழுதுதான் உங்க குடும்பத்தில் நீங்க அற்புதத்தை பார்க்க முடியும். ஒரு சின்ன, ஏன்னா நிறைய பேருக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சுவிசேஷம் நம்மளால சொல்ல முடியாது, சொல்லுங்க, அந்த சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில சாட்சி. வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். ரெண்டே விஷயம் தான் இருக்குது. ஒண்ணு ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இந்த ரத்தத்தை குறித்ததான மீட்பு உங்களுக்குள்ள இருதயத்தில் எப்பவுமே இருக்கணும். நான் சொல்ற காரியங்களை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா நான் வந்து கடந்த நாட்கள்ல, நான் அதாவது இந்த கொரோனா டயத்துல, பாஸ்டருக்கு தெரியும், பாஸ்டர் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, கூட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு கொரோனா டயத்துல அங்கேயுமே என்னை கூப்பிட்டு அழைத்து கொண்டு போன பொழுது, அதுக்கு முந்தின நாள், அதாவது எனக்கு வந்து ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு. என்னுடைய சரீரம், நான் மரித்து போறதும், என்னோட குளர்ந்து ஆவி வெளியில போகிறது. அன்னைக்கு தான் நான் நிறைய இடங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்து, அதாவது யூடியூப்லாம் பார்த்துருக்கிறேன். அதாவது ஆவி தன்னை விட்டு பிரிஞ்சு போகும் அப்படிலாம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நான் அன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அன்னைக்கு இரவு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அந்த சாட்சி இல்லையா, சொன்னது இல்லையா? சரி, ஓகே. நான் நிறைய இடங்கள் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். என்னன்னா அந்த இரவு, அதாவது
அந்த என்ன ஸ்கேன் பண்ண கூட்டு பண்ணீங்களா பாஸ்டர்? அதுக்கு முந்தின நாள் ரொம்ப அப்படி சிவியரா இருக்குது. எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு தெரியுது முடியாது, மறிக்க போகிறேன். அதாவது எனக்குள்ள ஒரு சொப்பனங்கள் மாதிரி ஏதோ வந்துட்டே இருக்கு. ஆனா என்னுடைய கேள்விகள் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஆண்டவரே இந்த இந்த வியாதியை கொடுக்கிறது பிசாசா இல்ல நீங்களா? ஏன்னா அன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள், நிறைய அதாவது தேவ மனுஷர்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு சிலர் சொன்னாங்க இது வந்து தேவனுடைய கோபாக்கினை, மனுஷனுடைய பாவம் பெருகிறதுனால அவருடைய கோபாக்கினை, தான் இருக்கிறத அவர் காண்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். இன்னொரு பக்கம் தேவன் அப்படி செய்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் வாதாங்க. அப்ப என்னிடத்துல என்ன கூட அந்த மாதிரி ஒரு கேள்வி ஓடிட்டு, அப்பொழுதுதான் நான் வந்து அந்த இடத்துல படுத்து இருக்கிறப்போ இவங்க எல்லாருமே பிள்ளைகள்லாம் உள்ள ரூம்ல படுத்து இருக்கிறாங்க, நான் ஹாலில் வெளியில படுத்து இருக்கிறேன். ஒரு கட்டில போட்டு அதில் தான் படுக்க வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த மாதிரி கொரோனா அந்த முத்துன டயத்துல எனக்கு வெளியில மற்ற பெரிய ஹாஸ்பிட்டல் போறதுக்கு பயம். ஏன்னா அங்கே போனால் நம்மளை லாக் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் யாரும் பார்க்க முடியாது. அப்ப இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த மூச்சு திணறல் வருது. அந்த ஃபைனல் இதுல நான் போகிறப்போ அந்த மூச்சு திணறல் எனக்கு புரியுது. நான் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன், என்னோட மூச்சு நிக்க போகுது நல்லா தெரியுது. ஆனால் அதே போல நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்பவே தப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சுவாசம் நின்றுச்சு. எனக்கு தெரியல. எனக்கு பார்க்கறதுக்கு இமீடியட்டா என்ன தோணுது அப்படின்னா, என்னுடைய சரீரம் நான் எப்படி படுத்திருக்கிறோனோ, எப்படி சரி ஒரு கழிச்சு படுத்திருக்கிறோனோ அதை அப்படியே நான் வெளியில இருந்து பார்க்கிறேன். அப்ப இதை பார்த்த உடனே என் மனசுல உடனே திருத்துட்டு ஒரு பயம் வருது. ஐயோ, என் மனைவிக்கு நான் சொல்லலையே, என் பிள்ளைங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்க கிட்ட நான் எதுவுமே சொல்லலையே, காலையில் இருந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, என் மனைவியை உட்கார்ந்து ஐயோ அழுதுருவாங்களே, அப்ப பிள்ளைகளாம் என்ன நினைக்கும், இதெல்லாம் நான் எப்படி அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு கொண்டே இருக்கிற பொழுது பாருங்க, என்னுடைய அதே ஆவிக்குள்ளதான் என் சரீரத்தை நான் பார்க்கிறேன். என்னால அந்த சரீரத்தை விட்டு அதாவது நகர்ந்து இவங்களை பார்க்கறதுக்கும் பெட்ரூமுக்கு போக முடியல, அந்த பாடியை விட்டு நகர்ந்து வேற எங்கேயும் போக முடியல. எனக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இவங்களை குறிச்சு திங்க் பண்ணிட்டே இருக்கிறேன். இப்பதான் ஆவிக்குரிய ரீதியான அந்த பலத்தை அந்த இடத்துல நான் பார்க்கிறேன். என்னோட ஆவிக்குள்ள இருந்து நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு இன்னும் ஊழியம் முடியலை. என் மேல ஆண்டவர் நிறைய அதாவது ஊழிய பாரதத்தை வச்சிருக்கிறார், நிறைய காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்போ நான் என்ன செய்ய முடியாது, மறிக்க முடியாது. ஆக்சுவலா அந்த சரீரம் வெளியில வர்றதுக்கு முன்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் தான் அசுத்த ஆவியோட சத்தங்கிறத நல்லா புரிந்து கொண்டேன். அது என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இந்த கூட்டுக்குள்ள இருக்கிற இந்த ஆவி எடுத்து வெளியில போடு, இந்த ஒரு வேர்டு வந்து. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் உடனே எனக்கு அது எனக்கு புரிந்து கொள்ள முடியுது. அப்ப அசுத்த ஆவிதான் என்ன செய்யுது, மனிதர்களை கொலை செய்யுது. இந்த வியாதிக்கு காரணம் அசுத்த ஆவிகள், பிசாசு அப்படிங்கிறத அப்பதான் என் இருதயத்தில் ஆண்டவர் உணர்ந்துறாரு. நான் நிறைய நேரங்கள்ல என்னோட வாழ்க்கையில அனுபவத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருவார். என் மகன் வந்து ஐசியூல அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிற பொழுது, கொரோனால அதாவது டெங்குல மாட்டி கொண்ட பொழுது அவனுக்கு பிளட் ஏற்றி பார்க்கணும். அவன் அன்கான்சியஸ்க்கு போயிட்டான். அவனுடைய ஸ்கின் அதாவது சரீரத்துல கலர் மாறிடுச்சு. நிறைய ஊழியக்காரங்களை வந்து ஜெபிக்கிறாங்க. அவ்வளவுதான் புரிஞ்சு போகணுங்கிற சூழ்நிலையில நாங்க என்ன நடக்குமோ பயந்து போயிருக்கிறோம். ஏன்னா கவுண்டிங் அந்த பிளட் கவுண்டிங் அது வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நானே மனைவி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறோம். அடுத்த ஒரு 4 பிளட் ஒருக்கா பிளட் எடுப்பான். அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல நான் ஒரு விஷயத்தை சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிறேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, என் மனைவிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன், நம்ம இப்போ எப்படி ஜெபிக்கணும்னா, எந்த மனுஷ ரத்தமும் என் பையனுக்குள்ள வரக்கூடாது. எசப்பா உங்க ரத்தம் உள்ள வரட்டும், என் பையனுக்குள்ள உங்க ரத்தம் வரணும். இப்படிதான் நான் என்ன சொல்றேன், நான் சொல்லி ஜெபிக்கிறோம், நானே மனைவியும் ஜெபிக்கிறோம். நாங்க ஜெபிக்கிற பொழுது அடுத்த 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா பிளட் எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்த ரவுண்ட் அவங்க எடுக்கிற பொழுது பாத்தீங்கன்னா அவனோட கவுண்டிங் கூட ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த டாக்டர் வந்து நல்ல ஒரு பிலீவர் அவர் நான் ஒரு ஊழியக்காரன் சொன்னதுனால எங்களை சொல்லி ஏதாவது சொல்லி பயமுறுத்திட கூடாதுங்கிறதுக்காக அங்க வந்து லேப்ல வந்து எங்களை ரிப்போர்ட்டே காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நாங்க பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா நாங்க அந்த சூழ்நிலைகளை புரிஞ்சு கொண்டோம். ஆனா எங்களுக்கு என்னுடைய சிந்தனையில் ஒரு காரியம் இருந்தது. ஹல்லேலூயா. என் மீட்பர் ரத்தம் சிந்தி மரிச்சிருக்கிறார். அப்ப என் இயேசு சிந்தின ரத்தம், என் மகனுக்காக சிந்தின ரத்தம் இப்பொழுதும் அது பேசும். அந்த ரத்தம் இப்பொழுது உயிரோடு இருக்கிறத சொல்லிதான் உங்க ரத்தம் என் பையனுக்குள்ள வரும். இதுதான் என்னோட ஜெபமா இருந்துச்சு. ஏன் அந்த இடத்துல வந்து தேவன் இந்த இடத்துல பேசுறாரு, நீ உன் பிள்ளைய பார்த்து எவ்வளவு துடிதுடிக்கிறார், உன் பிள்ளைய பார்க்கிறப்போ மனசு எவ்வளவு துடிதுடிக்கிற, எவ்வளவு வேதனைப்படுறார்.
இதுதான் கல்வாரி சிலுவையிலே என் சொந்த குமாரனை சிலுவையில் நான் கொடுத்த பொழுது என் இருதயம் துடிக்கும் சொன்னார். ஆண்டவர்கிட்ட நான் நெஞ்சில் அடிச்சு அழுது சொன்னேன், ஆண்டவரே இந்த இடத்துலயா எனக்கு சுவிசேஷம் கற்றுத் தருவதற்கு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த ரத்தத்துக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறது. அப்ப இதே இடத்துல நான் மறுபடியும் அந்த அதாவது அந்த சத்தம் கேட்டோட எனக்கு தெரியுது இது வந்து பிசாசுடைய வேலை. பிசாசு அந்த காரியத்தை செய்த உடனே அடுத்து எனக்குள்ள இருக்கு, அதாவது நம்முடைய ஆவி பலனா இருக்கிறதுனால, இந்த சத்தியத்தை அறிந்து இருக்கிறபடினாலே நான் எதனால் மீட்கப்பட்டேன், என்னுடைய ரட்சிப்பு எதனால் உண்டாயிற்று, அவருடைய ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த சிந்தனை, அந்த கிரியைகள் எனக்குள்ள, அந்த நினைவு எனக்குள்ள வந்த உடனேயே நான் வாயத்தை அறிக்கை பண்ண என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த அசுத்தாவியை பார்த்து பேசுறேன், நான் யார் தெரியுமா? இதுதான் நான் உங்ககிட்ட நான் சொல்ல இதுதான் சொல்லப்பட்டது. நீங்க ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்க அறிந்திருக்கிறீங்களா? பாருங்க, அந்த இடத்துல நான் பேசுறேன், நான் யார் தெரியுமா? நான் அடுத்த வார்த்தை சொல்ல, நான் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த நாசிக் போன சாட்சியை நான் எப்பவுமே எங்க போனாலும் பேசுவேன். அங்க ஒரு ஆலயத்துக்குள்ள நான் படுத்திருக்கிற பொழுதுதான், மறுநாள் 9 மணிக்கு மீட்டிங் மகாராஷ்டிரால நாசிக்ல நான் படுத்திருக்கிற பொழுது, அந்த பட்டணத்தை ஆளுகை செய்யக்கூடிய, அதாவது இந்தியா முழுசும், அதாவது பெரிய பெரிய அகோரிகள் பேசக்கூடிய, பெரிய பெரிய மந்திரங்கள் செயல்படுத்தக்கூடிய, அதாவது தெய்வ மாதான்னு சொல்லுவாங்க. அது வந்து மொத்தம் 4 இடத்துல இந்தியாவில் இருக்குது. அந்த இடத்துல அகோரிகள் அதிகமாக இருப்பாங்க, பிணங்களை எடுத்து வைக்கக்கூடிய பயங்கரமான, அதாவது மந்திரங்கள் மாந்திரிகள் செய்யக்கூடியவங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு இடம் தான் நாசிக். எனக்கு முந்தின நாள் என்ன சொல்றாங்க, அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க போகணும், பிரேயர் வாக் போகணும். நான் சரின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அன்னைக்கு நான் அந்த சாட்சியா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், சொல்லலையா? சரி, மறுபடியும் நான் சொல்றேன். அப்ப நான் எங்கேயோ பேசுறேன், ஞாபகம் வச்சு உங்களை பேசிட்டே இருக்கிறேன் பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, நம்ம சபையில சொல்லாம இருந்திருக்கிறேன். பாஸ்டர் நீங்க கேட்டீங்களா? பாஸ்டர் பாத்தீங்களா, அவர் நிறைய கேட்டுப்பாங்க கூட இருக்கிறதுனால. சரி, என்ன அப்படின்னா அந்த இடத்துல நான் வேகமா நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமா உள்ளது. இந்த செய்திக்கு ஏற்றுதான் அது. எங்களை அழைத்த ஊழியக்காரங்க மகாராஷ்டிராவில் உள்ளவங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா உங்களுக்கு ஒரு இடம் நாங்கள் ஆயத்தப்படுத்திருக்கோம். நானும் என்னோட கூட அந்தோன்ராஜ் பிரதர், நாங்கள் 2 பேரும் தான். என்னையா அவர் தான் கூட்டிட்டு போயிருந்தாங்க. இப்போ நாசிக் போயிருந்தப்போ அப்போ அந்த பாஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா உங்களுக்குன்னு ஒரு ஹோட்டல் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கிறோம், அந்த ரூம்ல நீங்க தங்குங்க அப்படிங்கிறப்போ எங்களுக்குள்ள ஆவியானவர் சொல்றாரு, இல்லை இல்லை இந்த ஆலயத்துக்குள்ளே நீங்க படுங்க. எனக்கு காலையில் 9 மணிக்கு மீட்டிங். ஏதோ ஒரு ஆவியானவர் வந்து இல்லை அங்க படுக்க சொல்றாரு அந்த ஆலயத்துக்குள்ள. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின நாள் வந்து பாஸ்டர்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க. ஒரு 20-25 பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் முன்னாடி நாங்கள் பிரசங்கம் பண்றோம். அவங்களை உற்சாகப்படுத்தின உடனே அவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நம்ம காலையில் பிரேயர் வாக் போகணும். பிரேயர் வாக் போகிறப்ப நான் நிறைய இடங்கள் கூட்டு போறேன். அவங்க சொன்னாங்க, ஒரு இடத்துக்கு கூட்டி போறாங்க, அங்க வந்து விபச்சாரம் நடக்கும் அந்த ஏரியா ஃபுல்லா. அந்த இடத்துல காலையில் நீங்க வந்து ஜெபிக்கணும். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து திருடர்கள் கொள்ளையடிச்சு, அதாவது போக்குவரத்துகளை போய் கொள்ளையடிக்கிறவங்க அப்படி சம்பாதிக்கக்கூடிய கூட்டத்தை அங்க கூட்டிட்டு போறோம், அங்க வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம், அங்க என்னன்னா சிறு பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து அவங்களை வந்து ஊனமாக்கி அவர்களை பிச்சை எடுக்க வச்சு அதுல உள்ள காசுகளை வருமானங்களை கூட்டம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னா. இன்னொரு இடத்த சொல்றப்பதான் கடைசியா சொல்றாங்க, அது ஒரு பெரிய ஒரு ஆறு போகுது. அந்த ஆறு பக்கத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கதான் கீழே வந்து அகோரிகள் இருப்பாங்க. அதாவது பிணங்களை, செத்த பிணங்களை வந்து புதைக்க விட, எரிக்க விடமாட்டாங்க, புதைக்க விடமாட்டாங்க. போய் அவங்க வந்து அதை எடுத்து கடிப்பாங்க, வாயில பிச்சு எடுத்து அதை அந்த மண்டை ஓட்டுக்காக அவங்க என்ன செய்வாங்க, பிரயாசப்படுவாங்க. அப்போ தலைப்புள்ளன்னு சொன்னா விட மாட்டாங்க, அந்த மண்டை ஓட்டு எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க, எரிக்க விட மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கிற அகோரிகள் இருக்கக்கூடிய இவங்க தான் அங்கே அந்த பட்டணத்தை ஆளுகை செய்யக்கூடியது. இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை செய்யக்கூடியது யார் அப்படின்னா அந்த தேவி மாதான்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய பிசாசு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இதையெல்லாம் கேட்டுட்டு தான் அன்னைக்கு நைட்டு நான் வந்து சரி, அப்ப நம்ம காலையில போகலாம் அப்படின்னு சொன்னப்போ ஆவியானவர் சொன்னாரு, நீ இப்ப என்ன செய்யாத, ரூம் போகணும், ஹோட்டல் ரூம் போகாத, இங்க தங்கி. அப்ப நாங்க அந்த ஊழியக்காரரும் நாங்க படுத்து இருக்கிறோம், நாங்க தங்கி இருக்கிறோம். அவங்க அந்த ஊழியக்காரங்க, அதாவது மற்ற பாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலையில 5 மணிக்கு நாங்க வருவோம், 5 மணிக்கு வந்து நம்ம எல்லாம் பிரேயர் வாக் போயிடும் அப்படின்னு இருக்காங்க. சரின்னு சொல்லி படுத்தாங்க. இப்போ படுத்து தூங்கிட்டு இருக்கிற பொழுது கொஞ்ச நேரத்தில் நான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன், கதவு தட்டுற சத்தம் கேட்குது. நல்லா தூங்கிட்டு இருக்கிற பொழுது கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க, அந்த கதவை தட்டுறாங்க, வெளியில இருந்து அவங்களுக்குள்ள பேசுறாங்க, சத்தம் போட்டு என்னை கூப்பிடுறாங்க. நானும் இன்னும் என் கூட வந்த அந்த ஊழியக்காரனும் படுத்து இருக்கிறோம். அவங்க தட்டுறப்போ நான் உடனே எழுந்து சரி ஓகே கதவு திறக்கலாம்னு சொல்லி எழுந்திருக்கிற பொழுது என்னுடைய சரீரத்து மேல, அதாவது என்னுடைய மார்பு மேல ஒரு கை வந்து ஒரு பெரிய கையா, என் மார்பு சைஸ்ல நல்ல ஒரு பெரிய கை வந்து அப்படியே வந்து என்னை அமர்ந்து, எழுந்திருக்காத அப்படின்னு சொல்லி ஒரு கை என் மேல வந்து அமருது.
எனக்கு ஆவிக்குள்ள புரிய முடியுது, பரிசுத்த ஆவியானவர் என்னை தடுக்கிறார். நீ எழுந்திருக்காத, படுத்துரு அப்படிங்கிறார். ஆனா அவங்க வெளியில நின்று அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நேபாளில உள்ள ஒரு பாஸ்டர், அவருடைய சத்தம் எனக்கு நல்லா கேட்குறேன். அவர் தான் என்கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருந்தார். அப்ப அவரும் என்கிட்ட என்ன செய்யறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் கூப்பிடுறாரு, பாஸ்டர் எழுதுங்கன்னு சொல்லிச்சு. ஆனா ஆவியானவர் என்ன தடுக்கிறார். அப்ப அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, ஐயோ பாஸ்டர் வந்து ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க, அதனால டயர்டா இருப்பாங்க. சரி நாம என்ன பண்ணலாம், கூப்பிட்டு இன்னும் 2 தடவை கூப்பிட்டு பார்ப்போம், இல்லைன்னா வீட்டுக்கு போய் விடுச்சு. அவங்க ஹிந்தியில மராட்டியில அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. நான் இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா, அவங்க கொஞ்ச நேரத்துல பேசி முடிச்சுட்டு அவங்களே ஒரு ஆம்னிவேன் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஆம்னிவேல கிளம்பி போற சத்தம் மட்டும் கேட்கும். அவங்களுக்குள்ளே பேசிட்டு சரி அப்ப பாஸ்டர் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி போயிடலாம். போனதுக்கு அப்புறம் ஐயோ நான் என் மனசுல எனக்கு வந்து ஒரு பதட்டம் வருது. ஐயோ நம்ம 5 மணிக்கு வாரம் சொல்லியிருந்தோமே, இப்படி போக முடியல, அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே, எதுக்காக கர்த்தர் வந்து என்னை தடை செஞ்சாரு, ஏன் என்னை தடுத்தார் பரிசுத்த ஆவியானவர் வந்து அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே திரும்பி பார்க்கிறேன். மணியை பார்த்தா மணி 3:15. இல்ல 5 மணிக்கு தானே வருவேன்னு சொன்னாங்க, அப்ப 3:15க்கு எப்படி அவங்க வர முடியும் அப்படின்னு பல யோசனை அப்படி குழப்பத்தில் அப்படியே திரும்ப படுக்கிறேன். படுத்து திரும்ப தூங்குறதுக்கு ட்ரை பண்றேன், என்னால தூங்க முடியல. இங்கிட்டு உருண்டு பாக்குறேன், அங்கிட்டு உருண்டு பாக்குறேன், இப்படி திரும்பி பாக்குறேன். இப்படி திரும்பி படுத்துட்டு எதுக்குடா தூக்கமும் வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இப்படி படுத்துட்டு திரும்ப மல்லாந்து இப்படி படுத்துட்டு நிக்கிறேன். என் முன்னாடி அந்த சர்ச்சையோட ஹைட் லெவலுக்கு ஒரு உருவம் கருப்பா அப்படி வந்து நிக்குது. அதாவது அதோட முடிகள் அப்படி பறக்கிறதெல்லாம் தெரியுது, அந்த நிழலா அப்படி வந்து நிக்குது. அப்போ எனக்குள்ள தோணுது, இதுதான் இந்த பட்டணத்தை ஆளுகை செய்யக்கூடிய அந்த பிசாசுங்கிறது எனக்கு ஆவியானவர் ஏவுறார் உள்ளத்துக்குள். இந்த இடத்துல ஏவுற நேரத்துல மறுபடியும் எனக்கு இப்ப அததான் அந்த இடத்துல ஏவுற நேரத்துல நம்முடைய ஆவி பாருங்க எப்ப பலனா இருக்குதோ அப்ப நீங்க சொப்பனத்திலே நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் சொப்பனங்கள் பழகிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சொப்பனத்துல உங்களை ஏதாச்சும் பாம்போ பண்ணியோ எருமையோ உங்களை துரத்துதுன்னா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வீக்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க அதை துரத்துவீங்க அப்படின்னா நீங்க ஆவிக்குரிய ரீதியா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல அதை பார்த்த உடனேயே எனக்குள்ள முதல்ல அதுக்கு அறிக்க பண்ண நான் இதுதான் பண்றேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் முன்னாடி வந்து நிப்பா, அதுகிட்ட என்ன நான் அடையாளப்படுத்துகிறேன். நான் யார் தெரியுமா, நான் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவன். அல்லேலூயா. கையை தட்டி மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் யார்? நீங்க நம்ம ஜெபிக்கிற வரைக்கும் நமக்கு விசுவாசம் இருக்கும், உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கும். ஆனா எப்போ அந்த வார்த்தை உங்க நாவுல வெளிப்படுதோ அப்பொழுதுதான் கிறிஸ்து இயேசு செயல்படுகிறார். அல்லேலூயா. 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 விசுவாசத்துல மட்டும் கிடையாது, விசுவாசம் அறிக்கைப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசத்துல நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும், அதை உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கைப்படும். அறிக்கைப்படும். அதை அறிக்கை பண்ணுகிற பொழுது தான் பிசாசு பயப்படுவோம். இப்ப இன்னைக்கு நம்ம வெளியில பாக்குறோம், இன்னைக்கு வந்து பாருங்க, நான் என்னோட மினிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது, யார் எங்க இருக்காங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, உங்க வார்த்தையை கேட்ட உடனேயே என்னால முடியலையா, நாங்க வந்து விழுந்து அந்த பிசாசுலாம் தானே விலைக்கு போகும். இப்ப நேற்றுலாம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் சாட்சி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து சாட்சிகள் வந்துகிட்டே விடுதலை கொடுத்துட்டே, பல தேசங்களை விடுதலை தானா நடக்குது. அவங்களா அடிச்சு அவங்களே சொல்றாங்க, நாங்களா விழுந்து. ஒரு சகோதரி நேற்று சொல்லி இருக்கிறாங்க, நேற்று அந்த இடத்துல நான் போன இடத்துல போட்டு காமிச்சாங்க ஸ்பீக்கர்ல. அவங்க சொல்றாங்க, ஐயா நான் இந்து ஃபேமிலியில இருக்கிறேன், எனக்கு வந்து இயேசுலாம் தெரியாதுங்கய்யா, ஆனா எனக்கு வந்து உங்களுடைய ஜெபத்தை என்னுடைய யூடியூப்ல உங்க வந்து நின்னுது. இவர் யார் வித்தியாசமா ஏதோ பிசாசு போராட்டத்துக்கு சொல்லி போட்டுருக்கிறாரு, இது என்னதான் கேட்போம். ஏன்னா எனக்கு நைட்டு தூக்கம் வருவதில்லை. நாங்க ஒரு இந்து ஃபேமிலிங்க, உங்க ஜெபத்தை கேட்ட உடனே நீங்க பேசுனீங்க, ஜெபிச்ச உடனே என்னையே அறியாம நான் உருண்டு பிறண்டு நான் எழுந்தேன், இப்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன், நான் விடுதலை ஆயிட்டேன், என் உடம்புல இருந்து ஏதோ வெளியே போச்சு அப்படின்னா. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, வார்த்தையில் வல்லமை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் கிறிஸ்து இயேசு. ஆமென். ஆமென். நீங்க இருதயத்துல வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையை நீங்க அப்ளை பண்ணணும். இயேசு சொல்லுகிறார், நீ போ, உன் வேலைக்காரன் சுகமாக இருப்பான், நீ போ, உன் மகள் பிழைத்திருப்பார். அந்த வார்த்தையை நம்பி அவன் போனான். அவருடைய வார்த்தையை நம்பி போனார் என்று போடப்பட்டது. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கும் ஆண்டவர். அப்ப இந்த வார்த்தை தான் கிறிஸ்து இயேசு. இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது நீங்கள் யார்,
நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், உங்களுடைய ரட்சிப்பு எப்படி நடந்தது என்பதை நீங்கள் பிசாசுக்கு எதிராக நீங்கள் பேசணும், வியாதிக்கு எதிராக பேசணும், உங்கள் போராட்டத்துக்கு எதிராக பேசணும், உங்கள் தரித்திரத்துக்கு எதிராக பேசணும். நீங்கள் பேசுகிற பொழுதுதான் அது உங்களை விட்டு ஓடி போகுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய இரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவருடைய இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த இரத்தத்தை குறித்து தான் முழு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து முழுசுமா புதிய ஏற்பாடு ஃபுல்லா இதான் எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த இரத்தத்தை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. இப்பொழுதும் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இரத்தம், சிந்தப்பட்ட இரத்தம் இன்றும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த இரத்தத்தை குறித்த ஒரு அறிவு, நான் எப்படி நான் மீட்கப்பட்டவள் நீங்க சொல்லி பாருங்க. உங்க பிரச்சனைகளை பார்த்து பேசி பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல அந்த பிசாசை பார்த்து நான் பேசுறேன். நான் யார் தெரியுமா? நான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தது என் முன்னாடி வந்து நிற்பதற்கு? நான் அதை எதிர்த்து நிற்கிறேன். இந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொல்ல 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 நம்ம மற்றபடி மற்ற வார்த்தைகள் அது பயப்படல. தன்னை யார் என்று நான் அடையாளப்படுத்துகிற பொழுது கிறிஸ்து இயேசுடைய ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். ஆமென். அவருடைய சிந்தை எப்படி இருந்ததுன்னா, நான் நானாக இல்லை, எனக்குள்ள பிதா இருக்கிறார். அவர் சொல்றாரு, மரித்த லாசருவை உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக கூட இயேசு கிறிஸ்து சொல்லுவார் பாருங்க, அதோட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவார். அழகா இருக்கும். இது எப்பொழுதும் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறபடியால் அவருக்குள்ள என்ன இருக்குன்னா, கிறிஸ்தியே அதாவது பிதாவோடு நான் கனெக்ஷன்ல இருக்கிறேன். ஆண்டவருக்கு கூட நான் ஒரு சில நேரத்துல இப்படி யோசிச்சு பார்த்தது உண்டு. பிதாவுக்கு கூட ஒருவேளை பூமியில நம்ம குமாரன் வந்து மாம்சமா அவர் வளர்ந்து பிறந்ததுனால 30 வயது ஆயிடுச்சு, கொஞ்சம் சோதிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கூட சோதிச்சு பார்த்தாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. இயேசுவை சோதனைக்கு கூட்டிட்டு போனது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவரை சோதிக்கும்படி அவரையே ஆண்டவர் சோதிப்பாருன்னு சொன்னா, அதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசமே சோதிக்கப்படும். நம்ம சோதிக்கப்படுற நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடும். ஆண்டவரே உமக்காக நான் அதை செய்வேன், உமக்காக நான் இப்படி செஞ்சிருவேன் இல்லையா? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பொழுது ரட்சிப்பு வந்தவுடன் நம்ம பெருசா பேசுறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை சோதிக்கிற பொழுது நம்ம சோர்ந்து போய்விடுவோம். அல்லேலூயா. எப்பவுமே நாம ஒரு காரியத்தில் இந்த விஷயத்தில் நம்ம ஆழமா நம்ம நிற்கிற பொழுது, நான் யார்? நான் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன். எபேசியர் 1:7 எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. பாருங்க, அடுத்த பிசாசு நம்ம மேல எரியக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்பு, அது என்ன அப்படின்னா, நீ பாவி, நீ பாவி என்று அவன் உங்களை அடிக்கடி என்ன செய்வான்? உங்களுடைய பழைய பாவங்களை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னாடி நிற்க முடியாதபடி அவன் செய்யணும். இங்க நாம இன்னொரு அறிவு நமக்கு இருக்கணுமா? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு என்கிற மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. நான் மீட்கப்பட்டவன். என் பாவங்களில் இருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இந்த பாவம் என்பது நான் சொல்லக்கூடிய பாவம். இது இந்த பாவம் செய்வது என்பது இது வந்து உங்க மேல விழுந்து, அதாவது நீங்க விருப்பப்பட்டு செய்யக்கூடியது அல்ல. இது வந்து ஒரு மனிதன், அதாவது ஆதாம் என்கிற ஒரு மனிதன் இல்லையா, ஒரு மனிதன் செய்த பாவம் வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்யாதவர்களையும் அது ஆண்டு கொண்டது. அது அப்படியே தொடர்ந்து வருது. ஆதாம் என்கிறவன் கீழ்ப்படியாம போனபடினாலே அவன் அந்த பாவத்தை அடுத்து கடத்தி விடுறான். அந்த பாவமானது, அதாவது சர்ப்பம் தந்திரம் உள்ளது. அது என்ன செய்யுதுன்னா, ஏதேன் தோட்டத்துல அது வந்து ஏமாற்றுது, பொய் சொல்லுது இல்லையா? தேவனை போலவே காண்பித்து நீயும் தேவனை போலவே மாறுவாய், நன்மை தீமையை அறிந்து கொள்ளுவாய். அவருடைய இருதயத்தில் என்ன விருப்பம் இருந்ததோ, அவன் எப்படி தேவனுக்கு மேலாக நான் சிங்காசனத்தை போடுவேன், அவருக்கு மேலாக நான் உயர்வேன் என்று சொல்லி அவன் பெருமை கொண்டாரோ, அந்த பெருமையை மனுஷனுக்குள்ள போடுகிறான். அப்ப ஏவன் அதை கேட்கிறாள். அந்த படத்தை பார்க்கிற பொழுது அவனை என்ன செய்யறா? அதை பார்த்து அவளும் ஆசைப்படுகிறான். கண்களின் நிச்சயம் அவளுக்கு வருகிறது. அவன் காண்பிக்கிறான். எந்த படத்தை ஆண்டவர் காமிச்சாரோ அதே படத்தை அவன் காண்பிக்கிறான். அங்க போய் சொல்றான். இப்ப அவனுடைய சுபாவங்கள் முற்றிலுமாக மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. இதே சுபாவம் பாருங்க அடுத்து எங்க வருது அப்படின்னா, அடுத்த சந்ததி ஆகிய காயின் ஆபேலுக்குள்ள வருது இல்லையா?
காயின் தந்திரமாக கூப்பிட்டான் இருக்கோம். நம்ம அதான் ஆழம் எடுத்து தியானிச்சு பார்த்தீங்கன்னா, தன் சகோதரனையே கொலை செய்யும்படி தன் சகோதரனிடத்தில் அவன் போய் பேசுகிறான். வா நம்ம வயல்வெளிக்கு போவோம், வா அங்கவே நம்ம என்ன செய்வோம், அவனை கூட்டிட்டு போறோம்னு சொல்லி தன் தம்பியை ஏமாற்றி நயவஞ்சகமாக கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் அங்க கொண்டு போய் பொறாமையினாலும் இல்லையா ஆண்டவர் சொல்றார், ஒரு முகநாடி வேர்க்கிறது என்ன ஆயிரம் பார்த்து கேட்கிறார். பாருங்க, அவன் கூட்டிட்டு போய் அவனை கொலை செய்கிறான். அடுத்து கடத்தி விடப்படுகிறது, அடுத்த சந்ததிகளுக்குள்ள வருது. தேவன் எவ்வளவோ முயற்சி செய்கிறார், மனிதனுக்கு நன்மையை காண்பிக்க முயற்சி செய்கிறார். ஆனா மனுஷனுடைய இருதயம் நித்தமும் மகா கேடுள்ளதா இருந்தது சொல்றது. வேதம் சொல்லுகிறது, மனிதனை படைத்து தேவன் விசனப்பட்டாராம், வேதனைப்பட்டாராம். அந்த அளவுக்கு மனிதன் கொடூரமாக நடக்கிறான். இப்பொழுது அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் அழிச்சிருவேன். நோவாவின் நாட்களே தேவனால் முடியல, பாவத்தை பார்க்கிற பொழுது தேவனால் அதை சகிக்க முடியல. இந்த மனுகுலத்தை நான் மொத்தமா அழிச்சிடுறேன். அவருக்கு இமை பொழுது போதும், போதாது இல்லையா? போதும், இமை பொழுது பிடிக்கிறதுல போதும், மனுஷன் ஒண்ணுமே இல்லை. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவரா? மோசேயிடத்தில் தேவன் தம்முடைய சுபாவங்களை அவர் வெளிப்படுத்தினார். அவருடைய குணங்களை மோசேட்ட அவர் சொல்லுகிற பொழுது சொல்கிறார், கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க பாசம். அவர் கிருபை, அவர் மிகுந்த இரக்கமுள்ள, கர்த்தர் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும், கடைசி அவர் மிகுந்த கிருபை உள்ளது. அல்லேலூயா. அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். இந்த கிருபைன்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் அவர்கிட்ட இருந்ததுனால, கிருபை என்பது முழுக்க முழுக்க அன்பு. அவர் அந்த அன்புக்குள்ள அவர் அதாவது கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த அன்பு, அழகில்லாத அந்த அன்பு, அந்த கிருபையானது தான் வேதம் சொல்லுகிறது. எல்லா மனுஷனும் அழிக்கணும்னு சொல்லுகிற பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யப்படுகிறது? ஒரு மனுஷனை திரும்ப செலக்ட் பண்றாரு, மற்ற எல்லாத்தையும் காலி பண்றாரு. திரும்ப அதுல இருந்து என்ன செய்யறாரு? ஏன் நான் எதற்காக தேவன் அப்படி மனிதனை ஏன் விடாம அவனை உருவாக்குறாரு அப்படின்னு சொன்னா, தேவன் பிசாசை அவனை அழிச்சு போடுறதுங்கிறது தேவனுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை இல்லையா? அவர் தம்முடைய நாசியின் சுவாசத்தால் அவனை அழித்து போடுவார். அவருடைய நாசியின் சுவாசம் போதுமா பிசாசை அழிச்சு போடுது. ஆனா தேவன் நீதி உள்ளவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த மனுஷனை நான் படைச்சு, இந்த மனுஷனை படைச்சது எதுக்கு தெரியுமா? நாம படைக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? இந்த பிசாசை துரத்துவதற்கு. அல்லேலூயா. இந்த பிசாசை மேற்கொள்வதற்கு தான் மனிதன் படைக்கப்பட்டான். தேவன் என்ன சொன்னார்னா, எந்த மனுஷனை நீ விலக்கழியோ அதே மனுஷனை உருவாக்கி, அதே மனுஷன் ஒரு ஸ்திரீயின் வித்துல தான் என் குமாரன் வருவான், அவன் மாம்சத்தில் வந்துதான் உன்னை அழிப்பார், அவன் தலையை நசுக்குவார். உன்னை நான் அழிக்க மாட்டேன், நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன். ஏன்னா அவர் நீதி உள்ளவர். படைத்தது அவர் கரெக்டாக ஒன்று நினைச்சுட்டாருன்னா அது கரெக்டாக சொல்லுவார். அவர் நீதி உள்ளவர் தேவன். இன்னொரு பக்கம் அவர் நீதி உள்ளவராக இருக்கிற அப்படின்னால பாருங்க, அந்த வசன தன்மை பார்த்தா நல்லா இருக்கும். ஆமா, சங்கீதம் 89:14 89:14 வாசிக்கும். இப்ப 89:14 நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். பாருங்க, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அடுத்து கிருபையும் சத்தியம் அவனுக்கு முன்பாக நடக்கும். அடுத்து பாருங்க, இதை நீங்க ரோமர் 3:25 எடுத்து வாசித்து பாருங்க. ரோமர் கழுதல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவன் பொறுமையாய் இந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை நாம் பொறுத்துக் கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய நீதியை காண்பிக்க விரும்பினாராம். அவர் நீதியுள்ள தேவன் என்பதை, இல்லைன்னா பிசாசு ஈஸியா குற்றப்படுத்திடுவான். ஹல்லேலூயா. பாருங்க, இது ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். பாருங்க, அப்ப தேவன் மனிதனை படைத்தது எதுக்கு அப்படின்னா, அவர் நீதி உள்ளவர் என்பதை அறிந்து கொண்டு
இந்த நாளில நமக்கு கிறிஸ்து இயேசுவை தந்து அவருடைய ரத்தத்தால் நம்மளை அவர் என்ன செய்திருக்கிறார், மீட்டு இருக்கிறார் என்கிற ஞானத்தோடு கூட நாம பிசாசை எதிர்த்து நிற்கணும் என்பதற்காக தான். ஹல்லேலூயா. அவர் அழிக்க மாட்டாரா, நாம தான் பிசாசை என்ன துரத்தணும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக தான் இந்த பூமியில் அவர் செய்து காண்பித்தார் எல்லாவற்றையும். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறவன். நான் உங்ககிட்ட சொல்றேன், இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம என்ன சொல்றோம், என்னை காண்கிறவன் கிறிஸ்து இயேசுவை காணட்டும். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிற பொழுது அவருடைய சாயல் வெளிப்பட வேண்டுமா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க உள்ளத்துல வைத்து நீங்க உங்க வாழ்க்கையை நடத்தி பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க யார், நாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஏதோ இந்த உலகத்துல நம்ம ஆண்டவர் நம்ம மற்றவங்க மாதிரி கூடி நம்ம பாட்டு ஏதோ ஜெபம் பண்றோம். நேற்று அந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல பேசுறப்ப அதான் சொன்னேன், கூடி அவங்க ஜெபிக்கிறாங்க. அவங்க வந்து கூடி ஓகே ஜெபிக்கிறாங்க, நல்லதுதான். மணிக்கணக்கா பகல்ல இரவுல ஆலயத்துல எல்லாம் உட்கார்ந்து கூடி ஜெபிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப நல்லது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஆவியானவர் இந்த நாளில் என் இருதயத்தில் அதிகமாக போட்டு கொண்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஜெபிக்கிறது மட்டும் கிடையாது, இந்த சத்தியத்தை நீங்க மற்றவங்க பேசுறப்போ. ஹல்லேலூயா. ஆமென். மறுபடியும் சொல்றேன், ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை, அதாவது உங்க வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதங்கள், நான் சொல்லுவேன், நீங்க ஒரு சின்ன அற்புதத்தை நீங்க எத்தனை பேர்ட்ட சொன்னீங்க? ஆமென். உங்க வாழ்க்கையில தேவன் செய்த சின்ன அற்புதத்தை எத்தனை பேர்ட்ட சொன்னீங்க? ஆமென். நீங்க எதனால ரட்சிக்கப்பட்டீங்க? இயேசுவை எப்படி அறிஞ்சுக்கிட்டீங்க? நீங்களும் நாம எல்லாருமே ஆண்டவரை நாமளே என்ன செஞ்சுட்டு இருந்தோம், புறஜாதியில இருந்தா, ஆண்டவர் அறியாத ஒரு இதுல இருந்தா நம்ம வந்துருக்கிறோம். அப்ப அதை அறிந்து கொள்வதற்கு ஒரு காரணம் என்ன? இயேசு உங்க உள்ளத்தை கவர்ந்ததுக்கு காரணம் என்ன? இதை நினைக்காது யாருக்கிட்டையாச்சும் நீங்க பேசியிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க, பேசியிருக்கவே மாட்டோம். நாம வந்து நம்ம வாழ்க்கையில் உள்ள சாட்சியை நம்ம மற்றொருத்தர் சொல்லுகிறோம். ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு அம்மா எனக்கு கால் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, கேரளாவில் வந்து அடிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா, நான் வந்து பிராமண குடும்பத்தில் உள்ள ஒரு பெண், நாங்க வந்து பிராமணர்கள். இயேசுங்கிற ஒரு அட்டை, அதாவது ஒரு அட்டையில யாரோ ஒருத்தவங்க விட்டு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காங்க. அது இயேசு படம் இருந்திருக்கு, ஒரு வாக்குத்தத்தம் இருந்திருக்கு. இந்த ஒரு அட்டையை கொண்டுட்டு இந்த சகோதரி தன் வீட்டுக்கு போய் தன் கணவரிடத்துல காண்பிக்கிற பொழுது, இப்படி ஒருத்தருக்கு தெருவில் தந்தாங்கன்னு சொல்லி காண்பிச்சாங்க. காண்பிச்சு சொன்னாங்களா, இந்த இயேசு ஒரு நல்லவரோ, இவரு நிறைய நன்மை செஞ்சிருக்கிறாரோ, நான் காலேஜில் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை சொன்னாங்கன்னா, அவர் அந்த இடத்துல அந்த அட்டையை வாங்கி கிழிச்சு அந்த அம்மாவை அடிச்சு மிதிச்சு அந்த அம்மாவை வேதனைப்படுத்தி, அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, 10 வருஷமாச்சுதான் அவங்க கணவர் அவங்க கிட்ட பேசி ஒரு விஷயத்துக்காக 10 வருடமா அவர் பேசுறியா, வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு தனியா வீட்டை இந்த ரூம் ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த அம்மாவுடைய இருதயத்துல இயேசு வந்துட்டாருங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த அம்மா மறுதளிச்சு பேசினாலும் இந்த அம்மாவே சொல்றாங்க, என் இருதயத்துல அன்னைக்கு அந்த பார்த்ததுதான் அந்த ஒரு வசனம். அந்த படத்துல அவர் ஏதோ யாருக்கோ கை கொடுத்து தூக்குற மாதிரி ஒரு படம் இருந்தது. அந்த படத்தை பார்த்து அது என் இருதயத்துல பதிஞ்சிருச்சு. இது என் கணவருக்கு இருதயத்துல ஆழமா புரிஞ்சிருச்சு. நான் இல்ல, இந்த இயேசுவை எனக்கு பிடிக்காது நான் சொன்னாலும் அவர் நம்பல. 10 வருஷமா அவர் என்கிட்ட பேசணும். அது மட்டும் கிடையாது, அவங்க பார்த்தீங்கன்னா கேரளால பயங்கரமான பெரிய வீடுகள் இருக்கும் பார்த்துருக்கீங்க. அதாவது அவங்க பெரிய வசதி உள்ளவங்களாம். அவங்க சொல்றாங்க, நாங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர்கள். அதுக்கப்புறம் இந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு 2 பசங்க உண்டு. என் கணவர் அந்த 10 வருஷத்துக்குள்ள என் பிள்ளைகளை தன் பக்கமாக இழுத்து, உன் தாய் சபிக்கப்பட்டவள், அவள் தீட்டுள்ளவா, அவள் வேறொரு தெய்வத்தை அவள் வணங்குறவளா போயிட்டான், அதனால அவன் நம்மளுடைய இதில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு டீச் பண்ணி, பிள்ளைங்க பேச மாட்டாங்க. அந்த வீட்டான அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு வர வேண்டிய கொடுக்கக்கூடிய ஆகாரத்தை மட்டும் கொடுப்பாங்க. ஆனாலும் இந்த அம்மாவுக்கு இன்னும் வைராக்கியம் போடுது. கணவர் போனார்ல, பிள்ளைங்க போனார்ல, இயேசுவை நான் என்ன செய்வேன், அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போகிற இடத்தெல்லாம் இயேசு குறிச்சு பேசுவாங்க. ஆனா வீட்டுல வந்தா கப்சிப்புன்னு உட்காந்துவாங்க. இயேசுனா எனக்கு யாருமே தெரியாது பேசுவாங்க. அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குதுன்னா, இப்போ அந்த பிள்ளைகள், அதாவது தன்னுடைய 2 பசங்களுக்கு பிள்ளைகள் பிறந்து
பேத்திக்கு திருமணம் ஆகுதான். திருமணம் ஆகிற பொழுது வீட்டுக்கு முன்பதாக அவங்க சொல்றாங்க, வீட்டு முன்னாடி வச்சு திருமணம் தாலி கட்டுறாங்க. அந்த தாலி கட்டு நடக்கிறப்ப, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அப்ப எல்லாரும் கூடி நின்று மணமக்கள் எல்லாரும் மணமக்களை வாழ்த்துப்படி எல்லாரும் கூடி நிற்கிற பொழுது இந்த ரெண்டு பசங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம அம்மா இதை பார்க்க கூடாது, நம்ம பிள்ளையோட திருமணத்தை கூட பார்க்க கூடாது நம்மளோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னல் வழியா பார்த்துட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ள இருந்து. அந்த சன்னலுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 பேரை நிக்க வச்சு மறிச்சுட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் கேட்டு. இவ்வளவு வைராக்கியம் ஆண்டவருக்குன்னு சொல்றாங்க. அவங்க எனக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம், எனக்காக அவர் ரத்தம் சிந்தி என் பாவங்களை நீக்கி ஒருவர் இப்படி மரிப்பார்னு சொன்னா அவர்தான் தெய்வம் என்பதை நான் அறிந்து கொண்டிருந்தேன். ரத்தத்தை குறித்ததான இந்த காரியம், எதனால் நான் மீட்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டது விலையேறப்பட்ட ரத்தம். அந்த சகோதரி சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சொல்றாங்க, இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலியமாக, அவங்க சொல்றாங்க போன் கால் மூலியமாக ஆயிரக்கணக்கான பெண்களை நான் வந்து உருவாக்கி இருக்கிறேன். தேவனுடைய ரட்சிப்பை யாரும் தடுக்க முடியாது. அவர் ஜனங்களை, ஏன்னா இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்னா, ஆமா கடைசி நாட்கள், கடைசி நாட்கள் என்று சொல்லி பேசுறான். நான் இந்த நேற்று தினத்துல நான் இதே நான் சொன்னேன் அந்த இடத்துல, கடைசி நாள், இது கடைசி நாள் ஆயிடுச்சு, அவ்வளவு அக்கிரமம் பெருகி போச்சுது, பிள்ளையோட வாழ்க்கை எப்படி ஆயிரும் இதெல்லாம் சொல்றாங்க. பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஆனா ரைட், ஓகே, கடைசி நாள் தான். ஆனா இந்த காரியத்துல தான் நான் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டேன். இதே கடைசி நாள் தான் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. இந்த கடைசி நாள்ல தான் தேவனும் தம்முடைய பிள்ளைகளை அவர் கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா. கடைசி நாள்ல தான் தேவன் தம்முடைய ஆவியை கொண்டு அனுப்பி அவர் பலத்த காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கடைசி நாள்ல நாம சொல்லக்கூடிய இந்த ரட்சிப்பு குறித்த இந்த ஞானம், இந்த ரட்சிப்பு குறித்த அறிவு நமக்கு இருக்கு. நான் எதனால் மீட்கப்பட்டேன், நான் எதனால் மீட்கப்பட்டவன், என் மீட்பர் யார்? பாருங்க, எல்லாமே அழிஞ்சு போனது, ஒண்ணுமே இல்லாம நிக்கிறான் யோபு. ஆனால் அவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியும்? ஆமென். நம்ம யதார்த்தம் நமக்குள்ள நம்ம பாக்குறோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட நபர்களை பார்த்து வாழ்ந்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு வந்து தெரியல. ஆண்டோடைய காரியத்தை ஓகே எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மளை ஜெபிக்கிறோம் இருக்கணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு தேசமெங்கும் இருந்து ஜனங்கள் என்னிடத்துல பேசுகிற பொழுது, அவருடைய குறைகளை பேசுகிற பொழுது, தேவன் செய்யும் அற்புதங்களை சொல்லுகிற பொழுது, அவருக்கு அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நம்மெல்லாம் ஏமாற்றுறோம், நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணுது. அப்ப தேவன் அவ்வளவு பெரிதான ரட்சிப்பை அவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நாள்ல மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகி கொண்டிருக்கிறது. அநேகருக்கு இது தெரிவதில்லை. அல்லேலூயா. ஆனால் அந்த ரட்சிப்பு அதாவது இவங்க சொல்றாங்க ரிவைவல் இஸ் நவ். அதாவது எழுப்புதல் உண்டாகணும் ஜெபிக்கிறாங்க. எழுப்புதல் ஜெபிக்கிறாங்க. நான் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஆனால் இந்த எழுப்புதல் எங்க உருவாகுது, எப்படி உருவாகுதுங்கிறத ஆழமா பார்க்கிற பொழுது நான் வந்து கண்டுபிடித்தேன். ஒரு சபையில ஒரு விசுவாசி வர்றாங்க அப்படின்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, இவங்க போய் எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வர்றாங்க. அல்லேலூயா. அதுதான் எழுப்புதல். சத்தியத்தை அறிந்த இவர்கள், நான் உண்டு, என் வேலை உண்டு, என் பிள்ளை உண்டு இருப்பாங்கன்னா, இவங்களை தேவன் தெரிந்து கொண்டது வீண் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன், நான் ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறேன், ஒவ்வொருத்தரும் என் இடத்துல பேசுகிற பொழுது, வடநாட்டுல இருந்து பேசுறாங்க. அவங்க பேசுற பொழுதுதான் அதை கேட்கிறப்ப நமக்குலாம் அவ்வளவு ஆசையா இருக்கு. எழுப்புதல். இப்போ ஒருத்தர் டெல்லியில ஒருத்தர் சபை ஆரம்பிச்சாங்க. இரவு ஜெபத்தை பார்க்கிறேன், 5000 பேர் இருக்கிறாங்க. சபைக்குள்ள இடம் இல்லை. மக்கள் நைட் என் மனைவிட்ட காட்டுறேன், நைட்டு 12 1 மணிக்கு காமிக்கிறேன். அவ்வளவு உற்சாகம். ஐயோ, ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவர்களிடத்துல பேட்டி கேட்கிறாங்க, உங்களுக்குள்ள இவ்வளவு உற்சாகம், இவ்வளவு தூரம் இந்த சபை இவ்வளவு தூரம் நிரப்பி வழியுது, உங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, நான் 100 பேர் சபைக்கு கொண்டு வந்திருக்கிறேன், நான் போய் இத்தனை பேருக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஆண்டவர் என் பிள்ளைக்கு ஒரு சின்ன சாட்சி சொன்னார், என் பிள்ளை ஸ்கூல்ல தான் கூட படிக்கிற பிள்ளைக்கு சாட்சி சொல்லிட்டு. எழுப்புதல் இதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை கேட்டு நாம மட்டும் வச்சுட்டு இருந்தா, எப்பவுமே ஒரு பொருளை நீங்க வச்சுட்டு இருந்தா கெட்டு போயிடும். அதனால தான் நான் சொல்லுவேன், நிறைய பேர் வாழ்க்கையில அவங்க ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. வர பாத்தீங்கன்னா சுவிட்ச் போட்டா கடை எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு ஜெபம் வந்துடும். அதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. அல்லேலூயா.
ரட்சிப்பு என்பது என்ன அப்படின்னா நீங்க அதை அனுபவிக்கணுமா. நாளாக ஆக நீங்க மற்றவங்கிட்ட உங்க சுவிசேஷத்தையோ, இந்த சுவிசேஷம் அதாவது ரட்சிப்பின் சுவிசேஷத்தையோ, உங்க வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதத்தை சொல்லல அப்படின்னா உங்க வாழ்க்கையில தேவ ஆவியானவர் உங்களை விட்டு விலகிடுவார். அவருடைய பிரசன்ஸ் உங்களை விட்டு விலகிடும். இப்ப நீங்க ஜெபிக்க போனீங்கன்னா உங்களுக்கு ஜெபிக்க தோணாது, தூக்கம் வரும். நீங்க பைபிள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பைபிள் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, உங்களால பைபிள் வாசிக்க மனசே வராது. இதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் உங்களை விட்டு அவர் பிரித்து நிற்கிறார். இவரை வைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி அவர் வருத்தப்பட்டு நிற்கிறார். இதை நம்ம ஆழமா புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்கள் சபை பெருகிற நாட்கள். இந்த நாட்கள்ல நாம எப்படி இருக்கிறோம்? நீங்க இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை நீங்க முடிவு பண்ணி பாருங்க. இந்த ரட்சகர் என்னை மீட்ட இந்த ரட்சகர் நான் போய் என்ன சொல்லுவேன்? போகிற இடத்துல சொல்லுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நாம மற்றவங்க பேசுகிற பொழுதுதான் என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். ஆமென். அவர் நம்ம கனமே படுத்தலன்னா அவருக்கு எது கனம், எது மகிமை, எது வல்லமை, எது சந்தோஷம்? பரலோகத்துக்கு நீங்க சந்தோஷம், பரலோகம் திறந்து. ஏன்னா இப்ப நாங்க உங்களுக்கு ஒன்று சொல்ற பாருங்க, நீங்க இந்த ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு நீங்க பூமியில மற்றவர்களை பார்க்கிற பொழுது போறது போல உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. ஏன்னா யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 எடுத்து வாசி பாருங்க. அங்க சொல்லப்பட்டு யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ, அவரை விசுவாசிக்கிறார்களோ, எனக்காக அவர் சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் மரித்தோரில் அவர் உயிர் தெழுந்தார், இப்பொழுது பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கிறார், மீண்டும் வருவார்னு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா அதுக்கு அடுத்து 13ஆவது வசனம் சொல்லும், இப்பொழுது நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்னு சொன்னா பூமியில இருந்து வராது. உங்களுக்கு பூமியில இருந்து, அதாவது தேவன் என்ன செய்வார்னா பரலோகத்தில் இருந்து தான் உங்களுக்கு அளந்து கொடுப்பார். நீங்க என்னதான் மற்ற மனிதர்களை பார்த்து நீங்க இதே போல வாழ்ந்துடலாம்னு சொன்னாலும் முடியாது. இதை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தை பூமி உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீங்க பழைய பரிசுத்தவான்களை எடுத்து பாருங்க. அவங்க சாப்பாடை குறிச்சோ ஆகாரத்தை குறிச்சோ அதை குறிச்சு கவலையப்பட்டுக்க மாட்டாங்க, கேட்டுக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு தானா வந்துடும். ஹல்லேலூயா, ஆமென். ஏனென்றால் நமக்கு வரக்கூடியது பரலோகத்துல தான் நமக்கு வருமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம அவரை சார்ந்து தான் வாழ முடியும். அப்ப நம்ம தேவன் இந்த பூமியில மகிமைப்படுத்துகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிற பொழுது, ஒரு மனுஷன் உண்மையா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடையும். ஆமென், ஹல்லேலூயா. நாம செய்யற அற்புதத்தினாலேயோ அடையாளத்தினாலேயோ அது தேவன் சொல்றாரு பாருங்க. கடைசி நாள் இயேசப்பா சொல்றாரு, நிறைய ஊழியக்காரங்க போய் நிக்கிறாங்க, கூட ஊழியக்காரங்க போய் நிக்கிறாங்க, ஆண்டவரே உங்க நாமத்துல அற்புதங்களை செய்தோம், அடையாளம் செய்தோம், உங்க நாமத்துல பிசாசுகளை துரத்தணும். ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் அறியேன். உன்னை வச்சு ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்குதா? நீ என்கிட்ட பேசு. உன்னை வச்சு எத்தனை ஆத்துமா, அழிந்து கூடிய ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கு, நீ எத்தனை பேர்கிட்ட என்னை குறித்து மகிமைப்படுத்தியிருக்கிற? இதுதான் கடைசி. அதனாலதான் அழைக்கப்பட்டவர் அநேகராக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராக தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. உங்கள் இருதயமே உங்களை நியாயம் விசாரிக்கும். உங்கள் பேச்சு, நீங்க பேசக்கூடிய வார்த்தை, நீங்க எத்தனையோ வீணானவங்களை பேசுவோம், பல பேர்கிட்ட பல கதைகளை விடுவோம். இந்த வார்த்தையை அப்படியே மாற்றி ஆண்டவர் குறித்து 4 பேர்கிட்ட பேசி பாருங்க. இந்த ரட்சிப்பை குறித்து நான் சொல்றேன், இந்த ரட்சிப்பை குறித்து நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்க, இந்த மீட்பை குறித்து உங்களை எப்படி மீட்டுக் கொண்டார், இதை நீங்க பேசுகிற பொழுதுதான் ஒரு ஆத்துமா அப்பதான் ரட்சிக்கப்படுது. இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணாம யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. நீங்க என்னதான் பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களை குறிச்சோ மற்ற யாரை குறிச்சினாலும் நீங்க பேசி பாருங்க, கேட்க நல்லா இருக்கும். ஆனா அந்த ஜனங்களை போய் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு எந்த மாற்றமும் இருக்காது. ஆனா எப்போ கிறிஸ்து இயேசு பிரசங்கிக்கப்படுகிறாரோ, எப்பொழுது இந்த சிலுவையை குறித்து பேசப்படுகிறதோ, அங்கதான் ரட்சிப்பும் மீட்பும் உண்டாகிறது. ஒரு மனுஷன் அங்கதான் விடுதலையாக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த கிறிஸ்து இயேசுவை குறித்து இந்த இடத்துல இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், ஆழமா நம்ம இதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த மீட்கப்பட்ட ரட்சிப்பை, நான் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் பிசாசை பார்த்து பேசுவது மாத்திரமல்ல, இந்த ரட்சிப்பை நான் மற்றவர்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்கிற பொழுது, நீங்க வேலை பார்க்குற இடத்துல யாராவது சோர்வா இருப்பாங்க, சோர்ந்து போயிருப்பாங்க, உடனே நீங்க என்ன செய்யணும் அவங்ககிட்ட. இந்த நேற்றைய தினத்துல முந்தானத்து நினைக்கிறேன், ஆஸ்திரேலியால இருந்து ஒரு சகோதரி வந்திருக்காங்க, என்னை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கணவர் ஒவ்வொரு வருஷமும் திருவண்ணாமலையில், அவங்க பிள்ளைங்க 2 பேரும் டாக்டர்ஸ், அவங்க ஆஸ்திரேலியாவில் டாக்டராக இருக்கிறாங்க. அவங்க நான் கூட இதை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறேன், கேட்டால் நீங்கள் இல்லைங்க. சரி, அவங்க எப்படின்னா எனக்கு ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்பதாக
என்னிடத்துல அவங்க யதார்த்தமா ஃபோன் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐயா நான் வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலியில இருக்கிறவங்க, என்னுடைய கணவர் வந்து திருவண்ணாமலைக்கு வருவார், எனக்கு இந்த இயேசுவை பிடிக்கும். அவங்க ஒரு ஸ்ரீலங்கன். அந்த லேடியாட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐயா எனக்கு இயேசுவை பிடிக்கும், ஆனா இயேசு எனக்குள்ள இருக்கிறாரா? இது அபிஷேகங்கிறாங்க, அந்நியவாசங்கிறாங்க, தேவட வரம் சொல்றாங்க, அது எனக்குள்ள இருக்குமா அப்படின்னு நான் கேள்வி கேட்ட பொழுது நான் இந்த மீட்பரை குறித்து நான் சொன்னேன். அவர் உங்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாரு, இதை நீங்க விசுவாசிப்பீங்க அப்படின்னா நீங்க மீட்கப்பட்டிருப்பீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசு இருக்கிறார், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரலன்னா நீங்க இயேசுவை என்ன செய்ய மாட்டீங்க, தேட மாட்டீங்க. அவர் மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. நீங்க இந்துல இருக்கலாம், முஸ்லீம்ல இருக்கலாம், புத்திஸ்ல இருக்கலாம், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இயேசு உங்களை தாயின் கருவில முன்குறிச்சிட்டாருன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இது இயேசுனா பிடிக்கும். நீங்க எந்த மதத்துல வேணாலும் இருந்துக்குங்க, ஆனா உங்களுக்கு இயேசு பிடிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஆவியானவர் உங்களை தெரிந்து கொண்டாருன்னு அர்த்தம். அப்ப அந்த சகோதரிகிட்ட சொன்னேன், இப்போ உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க, வெளியில ஸ்ட்ரீட்ல போங்க, தெருவில் போங்க. வெளியில போகிறப்போ உங்க கண்ணு முன்னாடி யாராச்சும் சோர்ந்து போய் சோர்வா கண்ணீரோட துக்கத்தோட இருக்கிறாங்கன்னா நீங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு இயேசுவின் நாமத்துல நான் உனக்கு ஜெபிக்கிறேன், உனக்கு அற்புதம் நடக்குன்னு சொல்லி பாருங்க, அற்புதம் நடக்கும். அப்போ உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறா நீங்க நம்புவீங்களான்னு கேட்டேன் அந்த லேடிகிட்ட. அப்ப அவங்க சொன்னாங்க, சரி நான் நம்புறேன் அப்படின்னா. அவங்களுக்கு நம்பிக்கையே வரல. ஏன்னா ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு மெசேஜை கேட்கிறப்போ அவங்க நிறைய மெசேஜ் கேட்டுப்பாங்க. அவங்க சொல்றாங்க, அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா ஞானஸ்நானம் எடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த சூழ்நிலை ஆண்டு அமைச்சு தருவார். ஆனா முதலாவது உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிறத உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன். தேவன் உங்களை தெரிந்து கொண்டாருங்கிறத நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறது. அந்த சகோதரி சொன்ன வார்த்தை அவங்க மனசுல வச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் அவங்க ஏதோ ஸ்ட்ரீட்ல போகிறப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க இருக்கிற இடங்கள்ல எல்லாம் மக்கள் இருக்கிற ஜனங்கள் எல்லாம், அதாவது நாத்திகர்கள், கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, நான் அவங்க மத்தியில் ஆண்டவர் அற்புதம் செய்வார், நீங்க போங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க ஒரு வாரம் கழிச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தெருவில் போகிறப்போ ஒரு சைனீஸ் லேடி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து அவங்க கண்ணீர் வடிச்சுட்டு உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நான் சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. நான் சொன்னேன், நீங்க பட்ட ரட்சிப்பை மற்றவங்க பேசுங்க அப்படி சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வந்த உடனே போய் என்ன செய்யறாங்க, ஒருத்தர் பாருங்க, அவங்க இதே போல அதாவது ஒரு இந்து ஃபேமிலியில இருக்கிறவங்க, நான் கணவருக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். ஏன்னா அவர் வந்து திருவண்ணாமலைக்கு ஒவ்வொரு வருஷம் வரது அவ்வளவு பக்திமான். இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த அம்மா அந்த காபி ஷாப்ல இருக்கிற அந்த சைனீஸ் லேடிய கிட்ட போய், உனக்கு என்ன பாப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு வந்து நான் வந்து சைனால இருந்து இங்க வந்து படிக்க வந்திருக்கிறேன், அதாவது என்னுடைய விசா டைம் முடிஞ்சு போயிடுச்சு, எனக்கு படிக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்குது, எனக்காக வழக்காடி இந்த கேஸை இதை நடத்தி எனக்கு மீண்டும் எனக்கு விசா வாங்கி தருவதற்கு எனக்கு ஒரு வக்கீல் இல்லை, நான் ஊருக்கு நான் திரும்ப போயிட்டோம், என்னோட கனவுகள்லாம் போயிடும், என் குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பம்னு சொல்லி அவங்க இந்த பொண்ணு அழுது. இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் உனக்காக ஜெபம் பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, யதார்த்தமா ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தையை பிடிச்சிட்டு அவங்க அந்த அம்மா அந்த பெண்ணோட கையை பிடிச்சி ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்துல இந்த இயேசு உனக்கு அற்புதம் செய்வாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து புத்திஸ்ட் தான் ஜெபிக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டு உனக்கு இயேசு அற்புதம் செய்வாருன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இந்த பொண்ணு கேட்டிருக்கிறது, நீங்க எங்கம்மா இருக்கீங்க, பக்கத்து தெருவு காமிச்சு, இங்க தான் நான் இருக்கிறது அட்ரஸ் சொல்லிட்டு வந்துருக்கிறாங்க. அடுத்து 3வது நாளே அந்த பொண்ணு வந்துருச்சான். கதவை தட்டுது, கதவை திறந்து பார்த்தா அந்த சைனீஸ் லேடி கதவை திறந்துட்டு இந்த அம்மாவை கட்டி பிடிச்சி சிரிச்சிட்டு முத்தம் கொடுக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கே நம்ப முடியல, எனக்குன்னு ஒரு கவர்மெண்ட் வக்கீல் ஒருத்தர் வந்தாரு, எனக்காக அவரே வாதாடினாரு, 5 பைசா கொடுக்கல, என் கேஸை ஜெயிச்சார், நான் மறுபடியும் என்னோட படிப்பை கண்டினியூ பண்ணலாம், என் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இதை கேட்டோட அந்த அம்மா எனக்கு அப்பவே போன் பண்ணாங்க, இப்போ ஒரு 8-9 வருஷம் முன்னாடி. அடுத்து நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, ஏமா அவங்க சொன்னாங்க, என் கணவர்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சொன்னேன், இல்லை, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க பிட்ட. நான் சொன்னேன், உங்க கணவர் ரட்சிக்கப்படுவார், என்னை பார்க்க வருவீங்க ஒரு நாள். அவங்க சொல்லியிருந்தேன், என்னை பார்க்க வருவீங்கன்னு சொன்னேன். முந்தானத்து அவங்க ஆஸ்திரேலியால இருந்து வந்து என்னை பார்த்து என் கணவர் ரட்சிக்கப்பட்ட 2 பேர் வந்திருந்தாங்க. அல்லேலூயா, ஆச்சரியமா இருந்தது. ஜீசஸ் ரெடீம்ஸ்க்கு ரெகுலரா ஒரு பையன் வண்டி ஓட்டுவாங்கல, அந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க கூட. அவங்க சொல்றாங்க, எனக்கு அற்புதமான ஒரு பையன் ஆண்டவர் இந்தியாவில் சுத்தி பார்க்கறதுக்கு, இந்த இடத்துக்கு கூட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு பையனை கொடுத்தாங்க, அவன் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லி அவனை கூப்பிட்டு விட்டா. அவனுக்கு ஆண்டவர் திக்கு தரிசனம் பேசுறாரு. அவன் திக்குவாயனா, எனக்கு அது தெரியாது. நான் சொன்னேன், தம்பி நீ திக்குவாயனா இருக்கிறா,
ஒரு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். உங்களுடைய மனைவி வந்து ஆர்வனை போல அதாவது அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. உன் மனைவி பயங்கரமா பேசுவாங்க. ஆனா கர்த்தர் ஒன்றை கொண்டு உன் கைகளை கொண்டு பெரிய கிரியை நடத்துவாரு. நீ ஊழியம் பாப்பான்னு சொன்ன அந்த பையன் ஆள ஆரம்பிச்சிட்டான். அவன் சொல்ல நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு திக்குவாகி. அவன் சொல்றான், நான் சொன்னேன் நீ பேச தெரியாது, என்னால பேச முடியாது, நிறைய தடவை உங்க மனைவிட்ட பேசியிருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே அவனால் தாங்க முடியல. அந்த பையன் விழுந்து அழ ஆரம்பிச்சான். நமக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்ப பாருங்க, தேவன் சொன்னதை செய்கிறார். ரட்சிப்பின் சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மீட்பும் ரட்சிப்பும் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அல்லேலூயா. நீங்க அந்த விதையை போட்டா போதும், ஒரு மனுஷனை பார்த்து இந்த சுவிசேஷத்தை சொல்லிட்டா போதும், ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. பேசலாம், நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு ஒரு சில வசனத்தை மட்டும் சொல்ல நோட் பண்ணிக்கங்க. இதை நீங்க தியானிங்க. நேரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. சரி, அப்ப பாருங்க, ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் இதை நோட் பண்ணிட்டீங்க. எடுத்தவங்க மட்டும் வேகமாக வாசிங்க. இதை நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம். எனக்கு பாஸ்டர் சொல்லி இந்த வசனம் எனக்கு எழுதுறது ரொம்ப ஆழமா பயந்தது. அதாவது உங்க பாஸ்டர் சொல்லி. ஆமா, வாசிங்க இந்த வசனத்தை. அற்புதமான ஒரு வசனம் இது. வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 6-8 வரை. அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போது குறித்த காலத்தில் இயேசு அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. தேவன் தமது அன்பை விளங்க பண்ணினார். இந்த அன்பு தான் உங்களை என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லுவதற்கு அடுத்து ஏவுதலாக இருக்க முடியும். அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இந்த ரட்சிப்புல, மீட்கப்பட்ட இந்த ரட்சிப்புல அவர் எதற்காக ரத்தம் சிந்தினாரா? நம்ம மேல வைத்த அன்பு. இது ஒரு பெரிய சப்ஜெக்டாக இதை நீங்க தியானிச்சு பாருங்க. இது போலதான் எல்லா சத்தியமும் அடங்கி இருக்குது. இந்த சத்தியத்தை தூக்கி நீங்க சுமந்து கொண்டு போனா போதுங்க, உங்க வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க யாரிடத்துல பேசுவீர்களோ அவர்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்கள். கடைசி ஒரு வசனத்தை சொல்ற பாருங்க. 1 கொரிந்தியர் 6:20 வாசிங்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் இந்த ரெண்டும் எதுக்கா? தேவனை மகிமைப்படுத்தும்படி. அல்லேலூயா. ஆமென். ரட்சிப்பு எதுக்கு? இந்த மீட்பு எதுக்கு? உங்க சரீரம் எதுக்கு? உங்க சரீரம் எதுக்கு? தேவனை மகிமைப்படுத்த. கொச்சையா சொல்ற, நீ உயிரோட இருக்கிறது எதுக்கு? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எதுக்குனா வேதத்துல உங்க சரீரம் எதுக்குனா, ஆவி எதுக்கு இருக்குது அப்படின்னா அவரை மகிமைப்படுத்தும்படி. அல்லேலூயா. 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 இப்போ பாருங்க, ஆண்டவர் உங்களை அழைச்ச இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். இதை நீங்க தியானிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8-9 வாசம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8-9. வாங்கின பொழுது வாசி. ரத்தத்தினாலே, உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அல்லேலூயா. இந்த சரீரம் இப்ப எதுக்கு? இந்த பூமியில அரசாடுறதுக்கு. அல்லேலூயா. நம்ம தான் ராஜா. ஆமென். நீங்க தான் ராஜா. ஆமென். நீங்க தான் ராஜாத்தி. அல்லேலூயா. ரெண்டு காரியத்துக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார். காரியத்துக்காக உங்க சரீரத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. காரியத்துக்காக உங்களை மீட்டிருக்கிறார் ரத்தத்தை சிந்தி. எதற்காக அப்படின்னு சொன்னா, ஒன்று நீங்கள் ராஜாக்கள், இன்னொன்று நீங்கள் ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் என்பது என்ன செய்வாங்க? சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க. அதான் ஆசாரியர்கள். இதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 இதே வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 இதே வசனம். நம்மை ராஜாக்களாகவும்
ஆசாரியமாக்கினார். அவருக்கே கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. அப்ப ஆழமா நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க. தமது இரத்தத்தினால் தமது ரத்தத்தினாலே எல்லா இடத்துல ரத்தம் வரும். நான் பேச பாருங்க, இயேசு எப்போ வந்தாரோ அவர் சிலுவையில ரத்த சிந்தனையில இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ரத்தம் 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 இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் ரத்தத்தினால் தான் மீட்பு, ரத்தத்தினால் தான் ரட்சிப்பு, ரத்தத்தினால் தான் விடுதலை, ரத்தத்தினால் தான் பாவ மன்னிப்பு. இந்த ரத்தத்தினாலதான் நம்ம பிதாவுக்கு முன்பதாக இருந்து தைரியமா அப்பா பிதாவின் கூப்பிட முடியும். ஸ்ரீகாரத்தை வாங்கி தந்திருக்கிறோம். இந்த ரத்தத்தினாலதான் சமாதான உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த ரத்தம் தான் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் நன்மையானவர்களை பேசுகிறது இயேசு கிறிஸ்து. தெளிக்கப்பட்ட ரத்தத்தினரை வந்து சேர்த்தீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த ரத்தத்தை குறித்த நினைவு உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் இங்க போகிற இடத்துல எந்த ஒரு காரியம் உங்களை மேற்கொள்ள நினைக்கிறோம், உங்களை பயமுறுத்த நினைக்கிறதோ, உங்களை வேதனைப்படுத்துகிறதோ, எந்த சாபக்கிரியர்கள் உங்களை தொடர்ந்து வருகிறதோ, எந்த பிசாசின் கிரியைகள் உங்களை மேற்கொள்ள முயற்சி செய்கிறதோ, எந்த தைத்தனம் உங்களை பின்தொடர்ந்து வருகிறதோ, எந்த வியாதி உங்களை பின்தொடர்ந்து வருகிறதோ, இந்த இடத்துல நீங்க யாருங்கிறத அறிக்கை பண்ணுங்க. அதுக்கு முன்பதான் ஹalleluya. நான் ராஜா, நான் ராஜாத்தி, நான் ஆசாரியன், தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட மகன், அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட மகன். அவருடைய ரத்தத்தினால் நான் இதை சொல்றதுதான் பிசாசு வருது. ஹalleluya. நிச்சயமாக வார்த்தை கேட்ட உங்களுடைய தேவன் உங்களை பலப்படுத்தட்டும். இந்த கண்கள் மூடி இருக்கிற இடத்துல நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சுவாமி, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. ராஜா, நாங்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. மாத்திரமல்ல, உடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இந்த நாளில் இருந்து நாங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் பேசுவோம். இந்த சபை, நாங்கள் இருக்கும் சபையில ராஜா ஜனங்களை நாங்கள் அழைத்து கொண்டு வருவோம் என்கிற அப்பா ஒரு பொருத்தனை. எத்தனை பேர் இந்த இடத்துல நீங்க பொருத்தனை பண்ண போறீங்க? கைகளை உயர்த்துங்களேன், கைகளை உயர்த்துங்க. நாளை கேட்ட வார்த்தையின்படி இனி நான் போகிற இடத்துல போகிற கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க. ஆமா, பரலோகம் பார்க்கணும். கைகளை உயர்த்துங்க. ஏசப்பா சொல்லுங்க, கைகளை உயர்த்து சொல்லுங்க. ஏசப்பா, இந்த நாளிலிருந்து என் மீட்பையும் என் ரட்சிப்பையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே இந்த ரட்சிப்பை குறித்து, நான் மீட்கப்பட்ட மீட்பை குறித்து என் சகோதரிடத்துல, என் உற்றார் உறவினிடத்துல, நான் பார்க்கும் ஜனங்களிடத்துல இந்த சத்தியத்தை அறிவித்து ஜனங்களை சபைக்கு நான் அழைத்து வருவேன். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, வேதம் சொல்லுகிறது, பொருத்தனை செய்கிற பொழுது அதை நிறைவேற்ற நீ தவறாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டது. கைகளை உயர்த்தி பேசின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தணும் அப்பா. ரத்தம் இவர்களை பாதுகாக்கட்டும், ரத்தம் இவர்களை வழிநடத்தட்டும் என்று சொல்லி உன்னதமான கரங்களை ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். மேலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபக்கேளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துவோம்.